ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயமல் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்திகை பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ கார்த்திகை அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி கார்த்திகை தீபம். வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இந்த நிலக்கதவுக்கு எல்லாத்தையும் சந்தன குங்குமம் வச்சுட்ருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த வேலை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலை ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலுமே நான் தான் வைப்பேன். ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சூப்பர். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நிறைய ஸ்பெஷல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். காலையில் ஃபுல்லாக நல்லா மழை. ஸோ இன்னைக்கு லீவ் விட்டாங்க ஸ்கூலு. அதுவே ஜாலியாக இருந்தது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேன் முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டு மாயிலை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை உள்ள வச்சுட்டு மாயிலை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கெட்டிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கெட்டிட்டு அதை சந்தன குங்குமம் வச்சுட்டேன். எல்லாமே குட்டி குட்டி இலையாக தான் பறிச்சிருக்கேன். பெரிய பெரிய இலையாக பறித்து அது ரொம்ப இது வரைக்கும் வருது. ஸோ குட்டி குட்டி இலையாக பறித்து அங்கேயும் இங்கேயும் கட்டிட்டேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வாங்க அடுத்து என்ன வேலைன்னு பார்க்கலாமா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பூஜை ரூமுக்கு முன்னாடி இருக்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த நடையில் கோலம் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ நார்மலாக எல்லோரும் போடுற மாதிரி கோலம் தான். விளக்கு இதில் ஸ்பெஷலாக வரும். நான் இதோட ஃபுல் லுக்கையும் காமிக்கிறேன். இது ஃபுல்லாக கலர்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து கோலம் போட்டு முடிச்சாச்சு. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதில் எடுக்கிறனால இப்படி இருக்கும். பட் நான் இதுக்கும் வேறு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ வேறு ஃபில்டரில் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும். அந்த கலரு டேஸ் கலராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அம்மா காஃபி போட்டு கொடுத்துருவேன். காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அம்மா இங்கே வந்து லஞ்ச்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அப்புறம் இது எதுக்கு சாம்பாருக்கா? சாம்பாருக்காண்டி இது. ஸோ இங்கே பருப்பு வேக வச்சுருக்குறாங்க. அப்புறம் வாழைத்தண்டு நம்ம வீட்டில் இது பண்ணனால வாழைத்தண்டு இன்றைக்கி பொரியல் வைக்கலான்னு சொல்லிட்டு வாழைத்தண்டு. ஆமாம். இப்போ பார்த்திங்கன்னா லன்ச் ரெடி ஆகிட்டு. ஸோ என்னென்னா ரைஸு, அப்புறம் சாம்பார், அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல புதினா சட்னியும் வாழைத்தண்டும் வச்சுருந்தாங்க. ஸோ நான் இப்போ சாப்பிட போகிறேன். நான் வந்து ஏன் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா ஸ்வீட் இதில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ சாப்பாடு சூப்பராக இருந்தது. நான் சாப்பிட்றதுக்கே 2 o'clock ஆகிட்டு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மழை டைம்னாலே நம்ம வீடு இப்படி தான் இருக்கும். ஒரு சைடும் துணியாக காய போட்டிருப்போம். காலையிலேருந்து கரண்டே இல்லை. இப்போ தான் கரண்டு வந்தது. டிவியும் வரல. என்னதுமா? சரி. இங்கே பாருங்கள் மழை பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா முந்தின நாள் கோன் போடணும்னு நினச்சேன். பட் மறந்து தூங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி தான் கோன் போட்டேன். இந்த டிசைன் நானாக தான் போட்டேன். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இதுக்கு என்ன ரேட் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காண்டி நம்ம ரெடி ஆகியாச்சு. நான் வந்து நிறைய நியூ ட்ரெஸ்லாம் போடலாம்னு நினச்சேன். பட் மழை டைம்லாம் ஸோ வேணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டாப் அண்ட் ஸ்கர்ட் போட்டேன். ஸோ வாங்க வெளியே போய் பார்க்கலாம். மழை இன்னமும் பெஞ்சிட்டு தான் இருக்குது. பட் அப்பா சூந்து வாங்கிட்டு வந்தாங்க. அது வச்சுட்டு மழை கொஞ்சம் விடுற மாதிரி இல்லை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம மேலே வந்து அந்த இது போட்டுக்கணும்னுக்கு உள்ளே வைக்கலாம் விளக்கு. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வாங்க
பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கேண்டிலு விளக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வாழைப்பழம் பூ அப்புறம் மாவிளக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாமிக்கெலாம் பூ போட்டு இப்போ பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டுட்டு வெளியே விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு சூந்து தான் நம்ம கொளுத்திட்டுருக்கோம் பாருங்கள். மழை அப்போ கொஞ்சம் வரல, லேசாக தூரிட்டு தான் இருந்தது, வரல. யாரெல்லாம் சூந்து கொளுத்துனீங்கன்னு சொல்லுங்கள். அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஃபோனில் அவ்வளோவா கிளியராகவே தெரில. இப்போ சூந்து கொளுத்தி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வெடி தான். ஸோ வெடி எழுந்தது வீட்டில் கொஞ்சம். ஸோ அது போகலான்னு சொல்லிட்டு வெடி நிறைய பெரிய வெடிலாம் அப்பாவும் அண்ணனும் வச்சுட்டு இருந்தாங்க. நான் கம்பி மத்தாப் மட்டும் லேசாக பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தேன் நான். ஸோ கம்பி மத்தாப் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியல. அதுக்கப்புறம் பண்ணுறது அப்டேட் பண்ணிட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நானே பார்க்குறேன். இது பார்த்திங்கன்னா விளக்கு நம்ம வெளியே வச்சுருந்தோம்னா அது கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் கிளியராக எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். ஸோ உங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் எல்லோரும் எப்படி கொண்டாடிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் சூப்பராகவே போணுச்சு. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம். பாய்.